வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அளவைகளில் எடுத்துக்காட்டு 2.17 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.16 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.17 சென்னை டு திருச்சி விரைவு வண்டியின் வந்து சேரும் நேரமும் புறப்படும் நேரமும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பாருங்கள், ஒரு அட்டவணையில் நிலையம் வந்து சேருகிற நேரம் புறப்படும் நேரம்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் நிற்கிதுன்னு டைமும் கொடுத்துருக்காங்க. திருச்சியில் 4:30 முடியுது. சென்னை எழும்பூரில் 20:30 ஆரம்பிக்குது. திருச்சியில் 4:30 ஸ்டாப் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் உள்ளதை வச்சு 4 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு, இந்த தொடர்வண்டி எத்தனை மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டு எத்தனை மணிக்கு திருச்சி வந்து அடைகிறது? எத்தனை மணிக்கு சென்னை எழும்பூரில் புறப்பட்டுச்சு? அது 20:30 மணிக்கு 20:30 மணிக்கு புறப்பட்டுச்சு. அதே திருச்சிக்கு எப்போ வந்து சேர்ந்துச்சு? திருச்சி சேரும் இடம் 4:30 மணிக்கு சேர்ந்துருக்கு. அப்போ புறப்படும் நேரமும் வந்து சேர நேரமும் நம்ம எழுத்தால் எழுதணும். இந்த தொடர்வண்டி எழும்பூரில் 20:30 20 மணி 30 நிமிடங்களில் புறப்பட்டு மணிக்கு 4 மணி 30 நிமிடம் திருச்சியை 4 மணி 30 நிமிடம் 4 மணி 30 நிமிடம் மணிக்கு வந்தடைந்தது. இந்த மாதிரி எடுத்து எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சரை வந்தடைந்தது அவ்வளோதான். அடுத்து 2வது கொஸ்டின், விழுப்புரத்தில் எவ்வளவு நேரம் நிற்கிறது? விழுப்புரத்தில் எவ்வளோ நேரம் நின்றுச்சுன்னு கேட்குறாங்க. விழுப்புரம் எங்கே இருக்குது? விழுப்புரம் வந்து வந்தது 23:15 மணிக்கு வந்துச்சு. அடுத்து 23:25 நிமிடங்களுக்கு புறப்பட்டுச்சு விழுப்புரத்துலேருந்து. அப்போ பெருசுலேருந்து சின்னதை கழித்தோம்னா எவ்வளோ நேரம் நின்றுச்சுன்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். பெருசுலேருந்து கழிக்க வேண்டியதான். அப்போ 23:25 மணி 23:25 மணி அடுத்து 23:15 23:3:15. இப்போ இதை கழித்தோம்னா என்ன ஆன்சர் வரும்? 0 1. இப்போ 23 0 ஆயிரும். அப்போ 10 நிமிடங்கள் விழுப்புரத்தில் நின்று இருக்கு. 10 நிமிடம் விழுப்புரத்தில் நிற்கிறது. அதை எடுத்து எழுதணும். விழுப்புரத்தில் 10 நிமிடம் நின்றது நிற்கிறது. எது வேணாலும் எழுதலாம். அடுத்து 3வது கொஸ்டின். அடுத்து 3, சென்னையில் இருந்து திருச்சி வரை எத்தனை நிறுத்தங்கள் உள்ளன? சென்னையிலிருந்து திருச்சி வரை எத்தனை ஸ்டாப் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஜங்ஷன் இருக்குன்னு, எத்தனை ஸ்டாப் இருக்குன்னு. இப்போ சென்னை டு திருச்சி வரையும் எத்தனை ஸ்டாப் இருக்குது நம்ம அந்த அட்டவணையிலே பார்த்தாலே தெரிஞ்சிடும். 1 செங்கல்பட்டு, 2 விழுப்புரம், 3 விருதாச்சலம் 3. ஃபஸ்ட்டு செங்கல்பட்டு, விழுப்புரம் 2, 3 விருதாச்சலம் சந்திப்பு. இப்போ 3 நிறுத்தங்கள் உள்ளன. 3 நிறுத்தங்கள் உள்ளன. ஒன்று
செங்கல்பட்டு. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து செங்கல்பட்டு, 2 வந்து விழுப்புரம் சந்திப்பு, 2 வந்து விழுப்புரம் சந்திப்பு, 3 வந்து விருதாச்சலம் சந்திப்பு, விருத்தாச்சலம் சந்திப்பு. இது 3 தான். 3 நிறுத்தங்கள் உள்ளன. சென்னையிலிருந்து திருச்சி வரை 3 நிறுத்தங்கள் உள்ளன. அடுத்து 4வது கொஷின். சென்னையிலிருந்து திருச்சிக்கு செல்லும் இத்தொடர் வண்டியில் பயண நேரம் கணக்கிடு. சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிறத வந்து இந்த பயண நேரத்தை வந்து கணக்கிட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து எங்கே புறப்படுது? 20:30க்கு வந்து 30 மணிக்கு புறப்பட்டு திருச்சியில் வந்து 4:30 வந்து நிற்கிது. அப்போ இதை வந்து ஒரு கோட்லேருந்து நம்ம வந்து குறிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு 20:30 இந்த மாதிரி நம்ம கோடு வரைஞ்சிக்கிட்டு இது மாதிரி குறிச்சிக்க வேண்டியதான். அடுத்து என்ன வரும்? 20:30 வந்து இதில் பாதி இருக்கும். அடுத்து 20:30க்கு அப்புறம் என்ன வரும்? 21 அடுத்த கோடு, அடுத்து 22, அடுத்து 23, இது வந்து 24 வராது, 00ன்னு வந்துடும். இந்த இடம் 00. அடுத்து வந்து 1, 2, 3, 4, 5 வரையும் இருக்கா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இதுக்கு இடைப்பட்ட நேரத்தை வந்து நம்ம கூட்டினோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். 20:30னா இந்த இடத்துக்கு அப்புறம் இது 1 மணி நேரம், 1.5 மணி நேரம். அடுத்து வந்து இது 2.5 மணி நேரம், 3.5 மணி நேரம், 4.5 மணி நேரம், 5 மணி நேரம் அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம 0 வரைக்கும் உள்ளது வந்து 3.5 மணி நேரம். அப்போ அந்த 0க்கு அங்கிட்டு உள்ளதை வந்து பார்க்கணும். இப்போ வந்து இதுலேருந்து குறிச்சிக்குவோம். இப்போ 21லேருந்து இதுலேருந்து குறித்தோம்னா 3 மணி நேரம். இது வந்து ½ அன் ஹவர். ½ அன் ஹவர்ங்கிறது 30 நிமிடம். அடுத்து வந்து இந்த 00லேருந்து 4 வரைக்கும் குறிக்கணும். 4:30 வரைக்கும் குறிக்கணும். எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4:30. 4:30னா 4:30 மணி. 4:30னா 4:30 மணி. அப்போ 4 வரையும் வந்தாச்சு. அடுத்து வந்து ஒரு அரை இருக்குது. அது வந்து 4க்கும் 5க்கும் இடையில வரையும். அப்போ 00லேருந்து அந்த 4:30 வரையும் போட்டோம்னா இது வந்து 4.5 மணி நேரம் வரும். இது வந்து 4:30, 4 மணி 30 நிமிடங்கள். இது 4 மணி 30 நிமிடங்கள் வரும். இப்போ சென்னையிலேருந்து திருச்சிக்கு செல்லும் இது வந்து இதை எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு வந்து பயண நேரம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சென்னையிலேருந்து திருச்சிக்கு செல்கிற பயண நேரம். இப்போ மொத்த பயண நேரம்னு போட்டுட்டு மேலே குறித்தோம்ல அது எல்லாத்தையும் சேர்த்து எழுதினோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். மொத்த பயண நேரம் ஈக்குவல் டு 3 ஹவர்ஸ் இருக்குது, 3 மணி இருக்குது, 30 நிமிடம் இருக்குது. அதை எடுத்து அப்படியே எழுதுவோம். 3 மணி 30 நிமிடம். அடுத்து என்ன? இது எழுதியாச்சா? அடுத்து வந்து 4 மணி 30 நிமிடம் இருக்குது. அடுத்து வந்து 4 மணி 30 நிமிடம். 4 மணி 30 நிமிடம். இது ரெண்டுத்தையும் இப்போ கூட்ட போகிறோம். நம்ம ரெண்டுத்தையும் 4 மணி 30 நிமிடத்தையும் 3 மணி 30 நிமிடத்தையும் நம்ம கூட்ட போகிறோம். பாருங்கள், இதை கூட்டுவோம். ஈக்குவல் டு 4 மணி 30 நிமிடம், 3 மணி 30 நிமிடம். அடுத்து வந்து 4 மணி 30 நிமிடம். இது அப்படியே கூட்ட போகிறோம். நம்ம கூட்டினோம்னா 0, 6, 4 3 கூட்டினோம்னா 7, 7:60 நிமிடம். 7:60 நிமிடம்னு இருக்குது. அதை எடுத்து அப்படியே எழுதிக்குவோம். 7 மணி 60 நிமிடம். 60 நிமிடம்.
நமக்கு வந்து ஒரு நிமிடங்கிறது வந்து ஒரு மணிங்கிறது வந்து நமக்கு வந்து 60 நிமிடம். இப்போ 60 நிமிடங்கிறது ஒரு மணி. ஒரு மணிங்கிறது 60 நிமிடம். 60 நிமிடங்கிறது ஒரு மணி. இப்போ வந்து 60 நிமிடத்துக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு மணியை வந்து நம்ம எழுதிக்கலாம். 7 மணி ப்ளஸ் 60 நிமிடத்துக்கு பதிலாக ஒரு மணி. ஒரு மணி. இப்போ இந்த 1ஐயும் 7ஐயும் கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சரு 8 மணி. அவ்வளோதான் இந்த கணக்கு ஆன்சரு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.